தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம். நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் சுப்பிரமணியன். நான் சின்னச்சாமியை ஏற்கும் லக்குமி அம்மாளுக்கும் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தேன். யாரோ நான் பிறக்கும் பொழுதே இவன் கவிஞனாக வேண்டும் என்று கூறியிருப்பார் என எண்ணுகிறேன். அதனால்தான் நான் இல்லாவிடினும் எனது பேர் மக்கள் மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கின்றது. தமிழை புகழ்த்தி வைக்க, தமிழை மேம்படுத்தி வைக்க, தமிழை வாழ்த்தி வைக்க தமிழ் மொழி வாழ்த்தி என்ற பாடலையும் இயக்கி வைத்துள்ளேன். தமிழுக்கு எத்தனை பாடல்களை இயக்கி வைத்தேனோ அதே போன்ற எனது பாரதத்திற்கும் நான் பல எழுச்சி பாடல்களை பாடியுள்ளேன். அவை மட்டுமின்றி நான் பல பக்தி பாடல்களையும் பாடியுள்ளேன். நான் சிறுவயதிலிருந்தே கவிகளை இயக்கும் திறமையை கொண்டுள்ளேன். அதனால் நானும் எனது தந்தையும் ஒரு நாள் அரசவைக்கு சென்றிருந்த போது எனது கவித்திறமையை கண்டு எனக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் வா. ராமசாமி ஐயங்கார். சிறிது ஆண்டுகள் சென்றன. நான் மகாகவி என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். நான் மகாகவி, தேசிய கவி, பாட்டுக்கொரு புலவர் என பல சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளேன். நான் என்னை செல்லிதாசன் என்று அழைத்துக் கொள்வேன். மகாகவி என்பதன் அர்த்தம் கலைமகன் என்பதாகும். நான் நான் தனிமை இரக்கம் என்ற எனது முதல் பாடலான தனிமை இரக்கத்தை விவேகப்பணு என்ற பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டது. நான் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தேன். நான் சுதேசமித்ரன் எனும் பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி எனும் பத்திரிகை நிறுவனத்தின் ஆசிரியராகவும் பணியாற்றினேன். அறுதியும் இறுதியுமாக தமிழை வாழ்த்துவிட்டு முடிக்கிறேன். செயலுக்கு இனிய சொல் காரணம், நாவுக்கு இனிய மொழி தமிழ். செய்வதும் எழுதுவதும் கைப்பழக்கம், தமிழ் கூறுவதும் பேசுவதும் நாப்பழக்கம். நன்றி, வணக்கம்.